ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவை வணங்குகிற உனக்கு இந்த நொடியிலிருந்தே உன்னை கஷ்டப்படுத்தின எல்லா கெட்ட நேரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வச்சிடுறேன். இப்போது இந்த வராகி அம்மாவை வணங்கி வழிபடும் உன் வாழ்க்கையில இனிமே நீ எதையுமே யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் ஒன்னாலான எல்லா முயற்சிகளையும் நீ செஞ்சுட்ட. கஷ்டப்பட்டு உழைச்சும் பார்த்துட்ட, இஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் பார்த்துட்ட. இதுக்கு மேலே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான பொறுப்புகளை இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுடு. கண்டிப்பா உன் உழைப்புக்கு ஏற்ற பலனை இந்த வராகி அம்மா நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். சில நேரங்களில் உன்னால் என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு நிறைய வேலை உனக்கு இருக்குதுன்றது எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல என் செல்லமே, நீ என்னை வந்து பார்க்கலாட்டியும் உன் வேலைகளை நீ கவனத்தோடு செய்யும்போது அதுவுமே என்னை பிரார்த்திப்பதற்கு சமம்தான். ஏன்னா கடமை கண் போன்றது, கடமை கடவுள் போன்றது. உன் கடமையை நீ சரியாக செஞ்சாலே அதுக்கு உரிய பலனை உன் வாழ்நாள் முழுவதும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதுதான் உன் வாழ்க்கைக்கான தாரக மந்திரமாக இருக்கட்டும். நீ ஊரெல்லாம் சுற்று, எவ்வளவு புத்தகத்தை படி, யார் கூட வேணா பழகு, ஆனால் உன் வாழ்க்கையை உயர்த்துறதுனா அது உன்னுடைய கடமை தானே. நீ செய்கிற வேலைகள் தானே. உன் கடமையையும் வேலையையும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாலே உன் வாழ்க்கை தானாகவே வளமுள்ளதாக வெற்றி நிறைஞ்சதாக மாறிடும். உன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருதுன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. சில விஷயங்களை நான் தான் உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன்றது இனி வரும் காலங்களில் கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். அனைத்தையும் உனக்கு தெரியப்படுத்தவும் புரிய வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? எல்லாரையும் நம்பி நம்பி இப்போது நீ பலவீனமாக ஏமாளியாக நிற்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னை நம்பி வந்த பிறகு இனிமே நீ ஏமாளியாக இருக்க விட்டுட மாட்டேன். உன் பலத்தை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். உனக்கு எதிராக யாராவது ஏதாவது செஞ்சாலும் கூட அதுக்காக நீ கவலைப்பட தேவையில்லை. இந்த வராகி அம்மா அதை அப்படியே உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பேன். யார் என்ன செஞ்சாலும் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கேன்றதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். ஏன் மேலே அளவு கடந்த பக்தியும் நம்பிக்கையும் நீ வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் கஷ்டத்தை தரும் விதத்தில் இருக்குன்னு நீ யோசிக்கிறாய் தானே. இதோ இப்போதே உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இப்போதுதான் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும்படியாக உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாயிருக்கு. இனி ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க காத்திருப்பாய். ஆமேன் செல்லமே, உன் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சந்தோஷம் தரும் விதமாக மாறப்போகுது. உனக்கு இருக்கிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எதுவுமே உடனடியாக நடக்க மாட்டேங்குதேன்னு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் விருப்பம் எல்லாம் நிறைவேறும்படியாக நல்ல நேரம் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா. இனி எல்லாத்தையுமே உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். சில நேரங்களில் நீயாகவே மனசில் பயத்தையும் குழப்பத்தையும் கவலையையும் உருவாக்கிக்கிட்டு அந்த எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக எதிர்மறையாகவே மாறி போயிடுற. அப்படி எதிர்மறையாக நீ இருந்தீன்னா நினச்சது எப்படி நடக்கும்? மனசுக்குள்ள அமைதியை கொண்டு வா, எல்லாமே சரியாயிடும்னு நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன் வாழ்க்கைய நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு வீணாக கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் விதமாக இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நேர்மறையான எண்ணங்களால் உன் மனசை நிரப்பிக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நோய் நொடி இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்குறேன். இந்த வராகி அம்மா நானே உன் உடலில் உள்ள நோய் நொடிகளை தீர்த்து உன்னை நல்லபடியாக
சுகமாக வாழ வைக்க போகிறேன். நீ பயப்படுவது போல உன் வாழ்க்கையில் எதுவும் தீமையாக நடக்காது. நீயாகவே தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். பதட்டப்படாமல் அமைதியாக இரு. யாராவது உன்னை தொந்தரவு செய்கிறாங்க, உன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ விடாமல் உனக்கு தொல்லையை கொடுக்குறாங்கன்னு நீ யோசிக்காத. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் இந்த வராகியம்மா வந்து அதிலிருந்து உன்னை காப்பாற்றிடுவேன்ற நம்பிக்கையோட நிம்மதியாக இருந்துடு என் செல்லமே. சில மனிதர்கள் உன்கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்த்து தேவைக்காகவும் காரியத்துக்காகவும் உன்னை நோக்கி வரும்போது, என்னடா இந்த மனிதர்களும் இந்த உலகமும் இப்படி இருக்காங்களேன்னு எரிச்சல் படாமல் உன்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்ய. மற்றவர்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறதே ஒரு வித மகிழ்ச்சி தானே. உன்னை சுற்றி உள்ளவங்களை எப்போதுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த வராகியம்மா நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன். என் அருளால் உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி காட்ட போகிறேன். இப்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் வருமானம் உயர்ந்து பொருளாதாரம் உயர்ந்து நீ நல்லபடியாக வாழ போகிற. உன் நிலைமையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. யாருக்குமே நீ ஒருபோதும் துன்பமோ கெட்டதோ நினச்சதே கிடையாது. ஆனாலும் உன் வாழ்க்கையில் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கிறதல்லவா. இதற்கு முன்ஜென்ம பிறவிகளில் நீ செய்த கர்மாக்கள் இப்பொழுது உன்னை பின்தொடர்ந்து உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. சில நேரங்களில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதுவும் யோசிக்காம நீ பார்த்துக்கோ வராகி தாயேன்னு என் பொறுப்பில் விட்டுட்டு நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே அதை இந்த வராகியம்மா சரி செஞ்சிருவேன். கூடிய சீக்கிரம் உனக்காக அனைத்தையும் நான் சரி செய்வேன். கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லா விஷயங்கள்லையுமே முடிவை உனக்கு சாதகமாக நான் ஆக்கி தர்றேன். சிறுத்தை எப்படி அதன் இரையை சாப்பிடுவதற்காக பொறுமையாக காத்திருந்து போய் வேட்டையாடுவோம், அதே போல உனக்கான நல்லதை அடைவதற்காக நீ பொறுமையாக இருந்து அதை எதிர்கொள்ள தயாராகு. உன்னை யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் கூட உனக்கு வேண்டியதை தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். அதனால் உன் லட்சியத்தை அடையும் வரை வேற எந்த விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தாம யாரு சொல்றதையும் காதில் வாங்காம நீ முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசுல இருக்கக்கூடிய பல ஆசைகளை ஒதுக்கி வச்சுட்டு உன் குடும்பத்தின் நலனுக்காக தியாகம் செய்வதைப் போல உன் கடமைகளை மட்டும் நீ கண்ணும் கருத்துமா கவனமா செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தடுத்து பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை தவற விட்டுறாம நீயும் உன் வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நீ நேர்மையாக செயல்படும் போது கண்டிப்பா இந்த வராகியம்மா நானே உன் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ செய்கிற தப்புகளையும் நீ செய்கிற தவறுகளையும் குப்பைகளாக நான் எடுத்து கணக்கு வச்சிருக்கேன். தப்பும் தவறும் குப்பையாக உன் தலைமீதே வந்து சுமையாக விழுன்றதை மறக்காதே. தவறு செய்யக்கூடாது என் செல்லமே. நம்ம தப்பு செய்கிறத யாரும் பார்க்கல நீ நினைக்காத. இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்திருக்கும் வராகியம்மா எல்லார் செய்கிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நீ செய்கிற தவறும் குப்பைகளாக உன் மனசுக்குள்ள உன் வாழ்க்கையில வந்து விழுந்துடக்கூடாது. தப்பு செய்யாம யாருக்கும் துரோகம் செய்யாம யாரையும் ஏமாத்தாம நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. நான் எதையுமே கவனிக்கிறேன்னு மட்டும் நீ நினச்சிடாத.
உன் வாழ்க்கையில் நடத்துகிற அனைத்தையும் என் அனுமதிப்படி நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் நடத்துகிற விஷயங்களை தாண்டி நீயா புதுசாக எதையாவது செய்கிறேன்னு செஞ்சு கர்மாக்களை உருவாக்கி கொள்ளாதே. எப்போதுமே எல்லாருக்குமே நல்லதை செய்ய பழகு. நீ யாருக்கு என்ன செஞ்சாலும் அதை இரட்டிப்பாக இந்த வராகி அம்மா உனக்கு திரும்ப கொடுப்பேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நன்மையை மட்டுமே திரும்ப திரும்ப செய்ய பழகு. அனைத்தையும் உனக்கு நல்ல விதமாக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. நீ நினச்சதையெல்லாம் நானே உனக்கு முன்னின்று நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி படிகளை உருவாக்க போகிறேன். தேவையில்லாமல் கண்டதையும் யோசிச்சு எதிர்மறை எண்ணங்களோட வாழ்க்கையில் வாழ வேண்டாம். ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் முதல்ல உன் மனசுக்குள்ளே வரும். அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டீன்னா அதுவே ஆபத்தாக மாறி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை அழிச்சிடும் என் செல்லமே. எந்த மாதிரியான சூழல்களிலும் நீ எதிர்மறை எண்ணங்களான பழி வாங்குறதையோ கோபத்தையோ ஆக்ரோஷத்தையோ ஆணவத்தையோ உனக்குள்ள வளர்த்துக்க வேண்டாம். என் துணையால் உன்னால் இந்த உலகத்தையே சமாளிக்க முடியும்னு உன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நேர்மறையோட வாழ பழகு. எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நல்ல பிள்ளையாக நீ நேர்மறையாக வாழும்போது எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். நான் உனக்கு கொடுத்திருக்கும் ஞானத்தின் மூலமாக நீ நல்வாழ்க்கையை வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து உன் கஷ்டங்களை விலக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ நிச்சயம் மகிழ்ச்சி பாதையில் செல்ல தான் போற. உன் கர்மாக்களை முடிவடைய செய்து உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதையுமே யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் பிரச்சனைகளும் ஒரு பகுதி தான், கஷ்டங்களும் ஒரு பகுதி தான், இன்பங்களும் மகிழ்ச்சியும் கூட ஒரு பகுதி தான். அதனால் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட வேணாம். கஷ்டங்களை தாண்டி பிரச்சனைகளை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். பல அழகான தருணங்களை உனக்காகவும் உன்னுடைய கூட இருப்பவர்களுக்காகவும் உன்னால் உருவாக்க முடியும். எப்போதுமே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி அழகான தருணங்களை உருவாக்க முயற்சி செய். யாருக்குமே நீ மன வலியையோ வேதனையோ கொடுக்க வேண்டாம். உனக்கு யாராவது வலியையும் வேதனையும் கொடுத்தாலுமே கூட நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லதை செஞ்சு மகிழ்ச்சியை தர முயற்சி செய். இந்த வராகி அம்மா உனக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பரப்பக்கூடிய சக்தியாக தாயாக இருப்பேன். நீ நம்பிக்கையோட முயற்சி செய்யும் விஷயங்களில் எல்லாம் என் அருளால் கண்டிப்பாக உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. கர்ம வினைகள் என்னை பாடாப்படுத்துது, கஷ்டங்கள் என்னை வாட்டி வதைக்குதுன்னு தானே புலம்புற. கஷ்டங்களில் இருந்தும் கர்ம வினைகளிலிருந்தும் நீ விடுபடுவதற்கு ஒரே வழி உன் கடமையை சரியாக செய்வதுதான். நீ வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, உன்னுடைய வீடாக இருந்தாலும் சரி, உன் கடமையை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ எல்லாத்தையும் சரியாக செய்தும் கூட உனக்கு மன வருத்தம் கிடைக்குதுன்னா அதை என்கிட்ட சொல்லு. வராகியம்மா, என் கடமையை நான் சரியாக செய்கிறேன், என்னுடைய விஷயங்களையும் பொறுப்புகளையும் நான் சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுன்னு நீ புலம்ப வேண்டாம். கர்ம வினைகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கும்போது அப்படி தான் நடக்கும். நீ சரியாகவே இருந்தாலும் உன் வாழ்க்கையில் சங்கடங்கள் வந்து சேரும். அதுதானே கெட்ட நேரம். ஆனால் இப்போது உனக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன கவலை? இனிமேல் நீ எதுக்காகவும் சலிச்சுக்காம, வாழ்க்கையை பற்றிய வெறுப்பை உருவாக்கிக்காம, உன்னுடைய கடமைகளை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு சரியாக செய்ய பழகு. நீ பக்தியோட என்னை வணங்குற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வராகியம்மா உன் துன்பத்தை போக்க ஓடி வருவேன். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுத்தே தீருவேனேன் செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீ அமைதியாக இருந்தாலே போதும். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கான நன்மைகளை ஒளிச்சு வச்சிருப்பேன். எல்லா விஷயங்களின் முடிவும் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக
நல்ல விதமாகவே இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ. எல்லா சூழ்நிலைகளையும் நீ எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி அம்மா நான் உனக்கு வழிகாட்டுறேன். இப்போது உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவரைக்கும் எது நடக்கலையோ அதை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். என்னுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி நீ நடக்கும்போது கண்டிப்பாக இந்த நல்ல நேரத்தில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். மென்மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கை சூழ்நிலைகளை சரி செய்ய இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எதிர்மறையான எண்ணங்களை ஒரு துளி கூட நீ வாழ்க்கையில் அனுமதிக்காதே. எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக யோசித்து செயல்படுத்த முயற்சி செய். எதுலையுமே பேராசைப்படாமல் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க பழகு. எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், எனக்கு மட்டுமே எல்லாமே வரணும்னு யோசிக்காம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன்னு உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீனா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும் அல்லவா? இந்த வராகி அம்மாவை தேடி நீ வரலேனாலும் இதோ நானே உன்னை தேடி வந்துட்டேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துட்றேன். நீயும் எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும் கவனமாக முன்னேறிப்போ. இந்த முறை நிச்சயமாக நீ வெற்றி பெறதான் போகிற. நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் என்று சொல்லவே. நன்மையோ தீமையோ அவங்கவங்க செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் உனக்கு நன்மை செய்யும் போது அதை சந்தோஷமாக எடுத்துக்கோ. அடுத்தவங்க உனக்கு கெடுதல் செய்யும் போது இந்த வராகி அம்மா அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்ற நம்பிக்கையோட அமைதியாக கடந்து போக நீ கற்றுக்கணும் என்று சொல்லமே.